வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏஇஎஸ் கார்ப்பரேஷன். இது வந்து Q1 ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கிறோம். இப்ப இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். இவங்களுடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அஃபோர்டபிலிட்டில இருக்கு 6.77. அதே மாரி பிபியும் 2.55. இதுவும் அஃபோர்டபிள் தான். அப்ப வேல்யூவேஷன்ல பிஇ அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டில இருக்கு. அதே சமயத்துல ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நல்ல ஹையா வச்சிருக்கிறாங்க. ஆனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நார்மலா அது கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. இப்ப லிக்விடிட்டி பொசிஷன் வரும்போது இவங்க இன்னும் கொஞ்சம் கூட தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா லெஸ் தென் 1 இருக்கு. 1.5 தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரேஷியோ. இது வந்து இன்னும் ஒரு 0.7 கூட எடுக்கணும், மேனேஜ் பண்ணணுங்கிறது நம்முடைய பார்வை. அதே சமயத்துல டெப்ட் டு ஈக்விட்டி 7 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 0.5 தான் தியரிட்டிக்கல் லிமிட். 1 டாலரன்ஸ். இது டாலரன்ஸையும் தாண்டி இருக்கு. அதனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 4.9, ஃபேர் பிரைஸ் 14.4, கரண்ட் பிரைஸ் 12.2, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.9 இருக்கு. இதுவும் நமக்கு அட்வான்டேஜா இருக்கு. அப்ப பிஇ பிபி அதுவும் அட்வான்டேஜா இருக்கு. ஃபேர் பிரைஸோட ரேஷியோவும் நமக்கு அட்வான்டேஜா இருக்கு. அதே சமயத்துல மறந்துடக்கூடாது, டெப்ட் டு ஈக்விட்டி 7 இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப இபிஎஸ் ஓட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது 1.88 இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 0.47 வருது. இதுதான் இந்த ஆவரேஜ் 0.47 தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ன்னு சொல்லலாம். இப்ப இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 0.27. இந்த 0.27 காட்டிலும் 0.47ங்கிறது கூட தான் இருக்கு, இன்க்ரீஸா இருக்கு. அதனால இந்த கம்பெனியை ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆன இந்த இபிஎஸ் எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட், இபிஎஸ் ஓட டிடிஎம் ஆன இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும். இதை பீட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதிரி புதிரியா மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் 0.1 Q1 ரிசல்ட்ல 0.1 தான் எடுத்திருக்கிறாங்க. அதாவது லெஸ் தென் 0.1 தான் எடுத்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால அப்பவும் இது வந்து மேல வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு இண்டிகேஷனா காமிக்குது. அதனால இப்ப அப்சைட் மூவ்மெண்ட் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். இதோட இபிஎஸ் ஓட டிடிஎம், இதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன், அதுல இருந்து வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இது புல்லிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா 20ல இருந்து 28 அப்படின்னு இதோடைய பிரைஸ் ரேஞ்சை நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல இவன் வந்து 13 உடைக்கும் போது பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள, அதாவது பெரிஸ் ட்ரெண்ட் கடந்து அவன் வந்து புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி பயணம் ஆகிறான்னு எடுக்குவோம். அப்படி பயணம் ஆகிற பட்சத்துல 15ல இருந்து 16 நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதை உடைக்கும் போது 17ல இருந்து 21 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 21க்கு மேல வந்துருச்சுன்னா 28 வரைக்குமான ஸ்கோப் இருக்கு. இதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால இப்ப நம்ம ஏற்கனவே பேசுனதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல. இப்ப நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம், பிரைஸ் ரேஞ்சஸ். இப்ப நான் வந்து இங்க நான் என்ன எடுத்திருக்கிறேன்னாக்க பிரேக் பாயிண்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா சப்போர்ட்னு போனோம்னா 9ன்னு சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள போகும். நான் சப்போர்ட் மார்க் பண்ணல. சப்போர்ட்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 10க்கு கீழே வரும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6ல இருந்து 8 ரூபா அந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு. நான் அதை மார்க் பண்ணல. இப்ப நான் வந்து பிரேக் பாயிண்டோட ஜோன் பிளஸ் R1 நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பிரேக் பாயிண்டோட ஜோன்னாக்க பாட்டம், பிரேக் பாயிண்டோட பாட்டம், பிரேக் பாயிண்டோட டாப், இது மூணு சேர்ந்தது பிரேக் பாயிண்டோட ஜோன். இதோட வேல்யூ நம்ம பார்ப்போம். பிரேக் பாயிண்டோட பாட்டம் 13ல இருந்து 15, பிரேக் பாயிண்ட் 23ல இருந்து 26, பிரேக் பாயிண்டோட டாப் 38ல இருந்து 42. அதை உடைச்சு ஜோனை உடைச்சு போச்சுனாக்க R1 57 டு 63 அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப R1 வருமானு நமக்கு தெரியல. ஆனா பிரேக் பாயிண்ட்டை டச் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூடவே இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல இவங்க வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய போட்டாங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து
பிபியோட டாப் வரைக்குமோ இல்ல R1 வரைக்குமோ எடுத்து கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்ப நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 2022 நவம்பர்ல இவன் பிரேக் பாயிண்ட்ட டச் பண்ணியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி 2021, 2022 2 வருஷமும் பிரேக் பாயிண்ட்ட டச் பண்ணியிருக்கிறான். ஆனா அத உடைக்க மாட்டாம அப்படியே பிரேக் பாயிண்ட் பாட்டம் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான். இப்போ சூழல் கொஞ்சம் நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்சஸ் மாத்திரம் இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ், இபிஎஸ் உடைய டிடிஎம், இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா கொடுத்துட்டு இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இவன் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இது மேல உடைச்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. நார்மலா இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி, பவர், எலக்ட்ரிசிட்டி அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது சீசன் சைக்கிள் ஜாஸ்தியா இருக்கும். சீசன் சைக்கிள்ல இப்ப நார்மலா இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்ல எல்லாம் வின்டர் சீசன்ல கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கும், சம்மர் சீசன்ல எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும், டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வின்டர் சீசன் இதை ஒட்டி வரும்போது இதோடைய மார்க்கெட் அப்சைட் டர்ன் ஆகி நல்லா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அந்த வகையில இது Q2ஓட பெர்ஃபார்மன்சஸ் நார்மலா இருந்தா கூட Q3, Q4ஓட பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் ஹையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப Q2ல இருந்து இதோடைய அப்சைட் மூவ்மெண்ட் பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க பிபியை உடைக்கும் போது, அதாவது பிபிங்கிறது 23 to 26, இதை உடைக்கும் போது பிபியோட டாப் R1 எந்த ரீஜன் வரைக்கும் போறாங்களோ அந்த ரீஜன் வரைக்கும் போறதுக்கு எந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபார்மன்சஸ், இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு இது மேலே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இதை கீழே அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது 8ல இருந்து 6ல இருந்து 8 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். 6ல இருந்து 8 ரூபா அதை நான் மார்க் பண்ணல, இப்ப நான் மார்க் பண்ணிடுறேன். 6ல இருந்து 8 ரூபா அது சப்போர்ட் 1. சப்போர்ட் 1 6ல இருந்து 8 ரூபா இந்த ரேஞ்ச் வரைக்குமான கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். S1 6 to 8 இதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.